10 வயசு இருக்கிற சாந்தினி அவளுக்கு இருக்கிற பிஸ்னாரி தனத்தினால அவ சேர்த்து வச்சது அதிகம். அவளுக்கு இருக்கிற பிஸ்னாரி குணத்துல அவளை தாண்டி யாருமே இல்லைன்னு சொன்னா தப்பாகாது. ஒரு நாள் ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு. குளிருக்கு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு வைதேகி டீ போட வந்தா. பார்த்தா டீ பொடி காலி ஆயிருந்துச்சு. ஐயோ, டீ பொடி காலி ஆயிடுச்சே, இப்ப என்ன பண்றது? போய் வாங்கிட்டு வரணும், குளிருதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்தா. வெளியே அவ புருஷன் சுதாகர் உக்காந்துருந்தான். வைதேகி, ரொம்ப குளிர் எடுக்குது, சுட சுட டீ வச்சு கொண்டு வரியா? டீ வச்சு கொண்டு வர்றதுக்கு டீ பொடி இல்லங்க, போய் வாங்கிட்டு வரணும். அப்படியா? போய் கொடையும் காசும் கொண்டு வா, நான் போய் டீ பொடி வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி வீட்டுக்குள்ள போனா. சுதாகர் பொண்டாட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தா. வைதேகி கொடையும் பணத்தை கொண்டு வந்தா. வைதேகி பின்னாடியே சாந்தினி வந்தா. அப்பா, கொடை எடுத்துட்டு டீ பொடி வாங்க வெளியே போறீங்களா? ஆமாமா, டீ பொடி வாங்க வெளியே போனோம்ல. இந்த கொடை காசு இல்லாமையே நான் போய் டீ பொடி எப்படி வாங்கிட்டு வரேன்னு பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க, இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன் அப்படின்னு வெளியே சுத்தி சுத்தி பார்த்தா. இப்படி வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரமணி கொடையை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தா. ரமணி அத்தை, இங்க வாங்க, உங்களுக்கு சுட சுட டீ குடிக்கணும் போல இருக்கா? நீ குடுக்கறேன்னு வேண்டான்னு சொல்லுவேனா? அப்ப சுதாகர் வைதேகி ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ரோட்ல போறவளை பார்த்து டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டா நான் வேண்டான்னு சொல்லுவேனா? டீ கொண்டு வாமா. அப்போ ஒரு வேலை செய்றீங்களா? உங்க கொடையை குடுக்குறீங்களா? நான் கடைக்கு போய் டீ பொடியா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடைக்கு போய் டீ பொடி வாங்குறதுக்காக போனா. ரமணி வைதேகி சுதாகர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள வைதேகி கவலையோட வந்தா. அத்தை, கடையே திறந்து இருக்கல, மழை வருதுன்னு கடையை சாத்திட்டாங்க, இன்னொரு நாள் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன். பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி கொடையை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டா. உடனே டீ பொடியை எடுத்து காட்டுனா சாந்தினி. அவ கையில டீ பொடியை பார்த்து அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. பாத்தீங்களாப்பா, நான் கொடையும் கொண்டு போகாம காசும் அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு போகாம டீ பொடியை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி என்னோட புத்திசாலித்தனம்? ஆமா ஆமா, உன்னோட பிஸ்னாரி தனத்தினால என்ன சொல்லி டீ பொடி வாங்கிட்டு வந்தேனே தெரியல, உன்னை எப்படி மெச்சிக்கிறதுன்னே தெரியல. ஆமா, எப்படி காசு கொடுக்காம டீ பொடி வாங்கிட்டு வந்த? நான் கடைக்கு போனேன்னா டீ பொடிய கொடுங்கன்னு கேட்டேன், அவங்களும் காசு கேட்டாங்க. அதுக்கு நானு 4வது தெருவு தள்ளி இருக்கிற கடைக்கு போனா அந்த மாமா ஃப்ரீயா டீ பொடி கொடுக்குறேன், காசு வேண்டாம், ஆனா அடிக்கடிக்கு எங்க கடையில வந்து பொருள் வாங்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த மாமங்கிட்ட சொன்னேன்னா இல்லையோ, உடனே மாமா டீ பொடியை தூக்கி என் கையில கொடுத்துட்டாங்க. எப்படி? எங்க நான் அந்த கடைக்கு போயிடுவேன்னு பட்டுன்னு டீ பொடியை தூக்கி கொடுத்துட்டாங்க. பொண்ணோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அப்பா அம்மா 2 பேரும் பெருமைப்பட்டாங்க. இப்படி வைதேகி டீ போடலாம் அப்படின்னு டீ பொடியை வாங்கிக்கிட்டு சமையலறைக்குள்ள போனா. அப்பா பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வைதேகி 3 கிளாஸ்ல டீ போட்டு கொண்டு வந்தா. அம்மா, என்னம்மா 3 கிளாஸ்ல டீயை கொண்டு வர? இந்த 1 கிளாஸ் டீ கொண்டு போய் உள்ள வை, எனக்கு இப்பத்துக்கு டீ வேண்டாம். ஏன், உனக்கு டீ வேண்டாவா? நீ டீ குடிக்க மாட்டியா? குடிக்குவேம்மா, இப்ப 2 கிளாஸ் டீ போதும், 1 கிளாஸ் கொண்டு போய் உள்ள வைங்க. அப்போ உனக்கு டீ வேண்டாவா? எனக்கு டீ கொடுக்கதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களே, என் மேல இருக்கிற பாசத்துல அப்பா எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, நீங்களும் கொடுப்பீங்கல்ல. உன்னோட பேச்ச கேட்டு வைதேகி எதுவுமே பேசல. இப்படி 3 பேரும் சேர்ந்து 3 கிளாஸ்ல இருக்கிற டீயை குடிச்சாங்க. அப்பா அம்மா, இப்ப நீங்க பேசுங்க, நான் போய் படிக்கிறேன். வைதேகி, தெரிஞ்சவங்கிட்ட இந்த தடவை கடன் வாங்கி விவசாயத்தை செஞ்சிருக்கேன். விவசாயத்துக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த தடவை விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மழை வந்துச்சுன்னா பிரச்சனை தானேங்க. இப்ப போட்டிருக்கிற விளைச்சல அந்த கடவுள் மழையை கொட்டி நாசமாக்கிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் நம்மளுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கான், எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பாடு போட்ட கடவுள் நம்மளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டானாங்க. அந்த பூத்தாய நம்பி இருக்கிற நம்மளுக்கு எப்பவுமே கெட்டதே நடக்காது, தைரியமா இருங்க. இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவங்களோட விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. சாந்தினி அவளுக்கு இருக்கிற பிஸ்னாரி தனத்துல அவங்க அம்மாவுக்கே எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. என்னடி வெறும் புளிய மட்டும் போட்டு சமைக்கணும்னு சொல்ற? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு என்னதான் ஆச்சு? அம்மா, வெறும் புளிய போட்டு குழம்பு வைங்க போதும், தக்காளி போட்டா தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், இப்ப அதுக்கெல்லாம் எங்க போறது? அம்மா, நம்ம புளி வாங்க காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம தோட்டத்திலேயே விளையுதுல. அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் புளிய போட்டே குழம்பு வச்சா மனுஷனால சாப்பிட முடியுமா? உன்னோட பிஸ்னரி தனத்தினால வயிறு நிறைய சாப்பிட கூட முடியல. அம்மா,
அம்மா, முதல்ல நீங்க புளிய பிரிச்சு குழம்பு வைக்கிற வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா நான் பண்றேன். அப்படி சொல்லி சாந்தினி வீட்டை விட்டு வெளியே போனா. சாந்தினி சொன்ன மாதிரியே வைதேகி கூட அவ சொன்ன மாதிரியே சமைச்சா. சாந்தினி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. வயலுக்கு போன சுதாகர் விளைஞ்சிருக்கிற விளைச்சல பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இந்த தடவை தோட்டத்துக்கு அடிக்க வேண்டிய மருந்து கொப்பரா எல்லாமே சீக்கிரமா போட்டுடணும், அப்பதான் விளைச்சல் இன்னும் நல்லா வரும். 2 கூலி ஜனங்க கிடைச்சா இந்த களைங்களெல்லாம் எடுக்க சொல்லணும், அப்பதான் விளைச்சல் நல்லா வளரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போனா. வைதேகி சாந்தினி கொண்டு வந்த தக்காளி வெங்காயத்தை ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன வைதேகி, நம்ம பொண்ணு கொண்டு வந்த தக்காளி வெங்காயத்தை ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்க? ஏங்க, நம்ம பொண்ணு புளிக்குழம்பு வைக்க சொன்னா. இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்லாத. நீ வச்ச புளிக்குழம்ப எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டு பார்வத்தம்மாவுக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து தக்காளிய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. வெங்காயம் விக்கிற சுப்பையா கிட்ட போய் அதே புளிய கொடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வெங்காயத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படிதானே? ஆமாங்க, நம்மளுக்கு 300 ரூபாய் சேமிச்சு கொடுத்திருக்கா. சரி வைதேகி, இத்தனைக்கும் வீட்டுல எவ்வளவு காசு மிச்சமா இருக்கு? 600 ரூபாய் இருக்குங்க. 600 ரூபாய் இருக்கா? வயலு ரொம்ப கலைங்க செடியோட சேர்ந்திருக்கு, அத சுத்தம் பண்ணணும். அதுக்கு கூலி ஜனங்க வேணுமே. வேற என்ன பண்றது? கூலி ஜனங்களை கூட்டிட்டு போய் தான் சுத்தம் பண்ண வைக்கணும். ரொம்ப காசு செலவாகுங்க. அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம விளைச்சல் நல்லா வரணும்ல. நீ போய் கூலி ஜனங்களை கூட்டிட்டு வா. சாப்பாடு கொடுத்துட்டு போறேங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், முதல்ல போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி கிளம்புனா. வயல்ல கலைங்களும் நாசமாகணும், அதிகமா காசும் செலவாக கூடாது, என்ன பண்றது அப்படின்னு சாந்தினி யோசிக்க ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில வயலுக்கு வந்த சாவித்ரி கமலம்மா கிட்ட வைதேகி போனா. பாட்டி, என்னோட கால் கொலுசு இந்த வயல்ல விழுந்து போச்சு. நீங்க மட்டும் என்னோட கால் கொலுச தேடி கொடுத்தீங்கன்னா அந்த கால் கொலுசோட என் கால்ல இருக்கிற கால் கொலுசும் கொடுத்துருவேன். அப்படியே உங்களுக்கு கால் கொலுசு கிடைக்கலன்னா இந்த கலைஞர் எல்லாம் பிரிச்சு போட்டதுக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சாவித்ரி கமலம்மா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயம் நம்மளுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் திட்டுவாங்க, சொல்லாதீங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே சொல்லலன்னா உன் கால்ல இருக்கிற கால் கொலுசு கூட சேர்ந்து கீழே விழுந்ததும் கிடைக்கும், அப்படிதானே? நாங்க கண்டிப்பா சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி கமலம்மா சாவித்ரம்மா 2 பேரும் கலைங்களை சுத்தம் பண்ணி கால் கொலுச தேட ஆரம்பிச்சாங்க. கால் கொலுசு கிடைக்காததுனால அவங்க வேலை செஞ்சதுக்கு கூலி வாங்கிக்கிட்டு கிளம்புனாங்க. சுதாகர் ஆச்சரியத்தோட பார்த்தான். அப்பா, நான் உங்களுக்கு மோசம் பண்ணல, அவங்க செஞ்ச வேலைக்கு கூலி கண்டிப்பா கொடுத்து அனுப்பியிருக்கேன். இப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் காசு மிச்சமாச்சு, நம்ம வயல்ல வேலையும் நடந்துச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. உங்க வீட்ல யாராவது இந்த மாதிரி பிசினரியா இருக்காங்களா? அப்படி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு ஊர்ல ராமையா அப்படின்னு வயசானவரு இருந்தாரு. அவரு ரொம்பவே புத்திசாலி. அவரு ஆடு மேய்க்கிற வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப புத்திசாலி ஆனதுனால ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ஆடு வச்சிருக்கிறவங்க அவரதான் ஆடு மேய்க்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. கூலி அதிகமா குடுக்கறேன்னு சொன்னாலும் ராமையா மட்டும் யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டாரு. அதே ஊர்ல இருக்கிற சிங்கையாவோட ஆடை மட்டும் தான் மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போவாரு. இப்படி ராமையா ஆடு மேய்க்கிறதுக்கு போய் நைட்டு ஆடை கொண்டு வந்து கட்டும் போது எவ்வளவு ஆடு இருக்குன்னு எண்ணிட்டு கட்டி வைப்பாரு. இப்படி நல்ல புத்திசாலித்தனமா ஆடு மேய்க்கிறதுனால சிங்கையாவுக்கு ராமையானா ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள், ஐயா, என்ன ராமையா, ஏதாவது காசு வேணுமா? ஐயா, காசும் எதுவும் வேண்டாங்க ஐயா, எனக்கு வயசாயிடுச்சு. என்ன வயசு? 85 தானே? ஆமாங்க ஐயா, இருந்தாலும் என்னால ஆடுங்களை மேய்க்க முடியல. என்னோட பேரன் சுதாகர் ரொம்ப மாறி இருக்கான். அவங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா அவன் நல்லபடியா நடத்துவான்னு தான் ஐயா. என்ன ராமையா, நீங்க சொன்னா நான் வேண்டான்னு நினைப்பேனா? இருந்தாலும் என்னங்கய்யா, வயசு பையன்னு யோசிக்கிறீங்களா? இல்லங்கய்யா, என்னோட பேரன் ரொம்பவே மாறி இருக்கான். அவன் கூலி வேலைக்கு போய் ஒவ்வொரு நாளும் வைதேகி கிட்ட காசை கொண்டு வந்து குடுக்கறாங்க ஐயா. ரொம்ப தெளிவானவங்க ஐயா. இப்ப கூட கூலி வேலைக்கு போயிருக்கான். அவனை நீங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டா
எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஆடுங்கள ரொம்ப பத்திரமா மேய்ச்சிக்கிட்டு வருவாங்க ஐயா. சரி ராமையா, நான் கூட உன் பேரை மாறிட்டாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டேன். சரி, அவனை கூட்டிட்டு வா. ஐயா, நீங்க இன்னைக்கு வீட்ல இருப்பீங்களா ஐயா? நான் சாயங்காலம் வரைக்கும் வீட்ல தான் இருப்பேன். சரிங்க ஐயா, நான் போய் என்னோட பேரனை கூட்டிட்டு வரேங்க ஐயா. ராமையா வீட்டுக்கு கிளம்பி போனாரு. வீட்டுக்கு வெளியே வாசல்ல சுதாகர் கவலையோட உக்காந்துருந்தான். ஏங்க, என்னங்க ஆச்சு? தாத்தா உங்களுக்கு வேலை கேட்டுட்டு வரேன்னு போனதுல இருந்து நீங்க ஏனோ கவலையோட இப்படிதான் இருக்கீங்க. வேற என்ன பண்றது வைதேகி? தாத்தா ஆடு மேய்க்க சிங்கையகிட்ட என்ன போக சொன்னாரு. ஆனா ஆடு மேய்க்க போனா காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்கு, திருடுங்க கூட இருக்காங்களாம். தாத்தா புத்திசாலித்தனமா எத்தனையோ தடவை தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிருக்காரு. அதான் யோசிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? புலி வந்தாலும் திருடங்க வந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தினால நீங்க காப்பாத்துவீங்க. அதுக்குதான் தாத்தா உங்க மேல நம்பிக்கை வச்சு சிங்கையா கிட்ட பேச போயிருக்காரு. அதுக்குள்ள ராமையா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு. சுதாகரு எங்கப்பா இருக்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே சுதாகர் வைதேகி வெளியே வந்தாங்க. சுதாகரு, இன்னைக்கு ஐயா உன்னை இப்ப கூட்டிட்டு வர சொன்னாரு. தாத்தா, நான் தான் கூலி வேலைக்கு போறேனே, இப்போ ஆடு மேய்க்கிறது முக்கியமா? இங்க பாருப்பா, கூலி வேலை எப்ப வேணா நம்ம கையை விட்டு போவோம். ஆனா நீ இப்ப செய்யற இந்த வேலை, நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கலாம். இதுல வாப்பா போலாம், நம்மளுக்காக ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ராமையா சுதாகரை கூட்டிக்கிட்டு சிங்கையா வீட்டுக்கு போனாங்க. சுதாகர் சிங்கையாவை பார்த்து வணக்கம் சொன்னான். வாப்பா. என்னப்பா சுதாகர், உன்னை பத்தி உங்க தாத்தா ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் என்னோட ஆடுங்களை நீதான் காவல் காக்க போற. இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ராமையா சுதாகரை கூட்டிக்கிட்டு ஆடுங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டினான். சுதாகரும் ஆடுங்களை பார்த்தான். ஆடுங்க எவ்வளவு இருக்குன்னு எண்ணிக்கிட்டு அதுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்க புலியோட பாதங்க இருந்தது. அவன் பயந்து போய், ஐயோ, இந்த வழியா புலி நடந்து போயிருக்கு. அப்போ புலி இங்கேதான் எங்கேயோ காட்டுக்குள்ள பக்கத்துல இருக்கு. ஆடுங்களை பாத்துருக்கோம். ஆடுங்களை பிடிக்கலான்னு எங்கேயோ பதுங்கிருக்கு. எப்படி புலிங்களை காப்பாத்துறதுன்னு தெரியலையே, ஏதாவது யோசிச்சே ஆகணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற மரத்தை பார்த்தான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. ஆடுங்களை கீழே மரத்துக்கடியில மேய விட்டுட்டு மரத்து மேல ஏறி மேல பார்த்தான். ஆனா அவன் கண்ணுக்கு எங்கேயுமே புலி அகப்படல. புலி எங்கேயுமே இல்ல, இருந்தாலும் நான் கவனமா இருக்கணும். இந்த மரத்துக்கு கீழே ஒரு பள்ளத்தை தோண்டிட்டு அது மேல சப்புங்களை போட்டு வச்சிடுறேன். புலி எங்கேயாவது வந்துச்சுன்னா நான் இந்த பள்ளத்து பக்கத்திலேயே நின்னுக்கிறேன். அப்ப புலி என்ன நோக்கி வரும்போது அந்த பள்ளத்துல விழுந்துரும். அப்ப நான் புலிகிட்ட இருந்து என் ஆடுங்களை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மரத்துக்கு கீழே இறங்குனா. ஆடுங்களும் அங்கே மரத்துக்கு கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதே காட்டுக்குள்ள நாகராஜு கோவிந்து அப்படிங்கிற 2 திருடனுங்க ஒளிஞ்சி உக்காந்து இருந்தானுங்க. டே கோவிந்து, இன்னைக்கு நம்ம எந்திரிச்ச நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? நம்மளுக்குன்னு ஒரு ஏமாந்தவன் கிடைக்காமைய போயிடுவான். எவனாவது கிடைப்பான், கொஞ்சம் பொறுமையாயிருடா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா புலி போகிறத அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. பயந்து அசையாம நின்னுக்கிட்டாங்க. புலி அவங்கள தாண்டி நிதானமா முன்னாடி போச்சு. இப்படி புலி காட்டுக்குள்ள போய் ஒரு மலை மேல ஏறி காட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. அப்போ அங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடுங்களை பார்த்து சந்தோஷத்துல கத்திச்சு. அந்த சத்தம் கேட்ட உடனே சுதாகர் நடுங்கி போயிட்டான். ஆடுங்களும் பயந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ஐயோ, இந்த புலி காட்டுக்குள்ளதான் இருக்கு. நான் என்னோட ஆடுங்களை காப்பாத்தியே ஆகணும். புலி இங்க எங்களை நோக்கி வராங்கட்டியும் நான் பள்ளத்தை நோண்டியே ஆகணும். அப்பதான் நான் என்னோட ஆடுங்களை இந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு மரத்து மேல ஏறி நின்னு பார்த்தான். அப்போ மலை மேல நின்னுகிட்டு இருக்கிற புலிய பார்த்தான். ரொம்பவே பயந்து போயிட்டான். உடனே கீழே பள்ளத்தை நோண்டி அது முன்னாடி நின்னுக்கிட்டான். புலியும் அவனை நோக்கி காட்டுக்குள்ள வந்துச்சு. முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிற சுதாகரை கோவமா பார்த்துச்சு. சுதாகரும் பயந்துகிட்டே புலிய பார்த்தான். புலி ஆட பார்த்து சுதாகர் கிட்ட நெருங்கி வர வர அவன் மனசுக்குள்ள பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. உடனே அந்த பள்ளத்துல புலி விழுந்து போச்சு. அத பார்த்து சுதாகர் சந்தோஷப்பட்டான். இப்படி அந்த பள்ளத்துல புலி விழுந்ததுக்கு அப்புறம் சுதாகர் அந்த பள்ளத்தை மூடி வச்சான். அதுக்குள்ள இருந்து புலி கத்திக்கிட்டே இருந்தது.
சுதாகர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆடுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அதோட இடத்துல கட்டி வச்சுட்டு கணக்கு போட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி வைதேகி தாத்தா கிட்ட சொன்னான். அப்படி பண்ணா புலி பசிலியே செத்துருண்டா. இல்ல தாத்தா, அதுக்காக தானே பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கும் பழங்கள் எல்லாம் சாப்பிட கத்து கொடுக்கறேன். ஆமா, எந்த புலி பழங்களை சாப்பிட்டுச்சு? பசியில இருந்தா யாரு வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. பரவாயில்லடா, தெளிவாதான் பேசுற. சரி, புலிய பார்த்து இந்த மாதிரி வேலை செஞ்ச காட்டுக்குள்ள திருடங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவ? தாத்தா, அவரு புத்திசாலி, அவங்களுக்கும் ஒரு வழிய காட்டுவாரு. ஆமா. இப்படி எல்லாருமே படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில எப்பவும் போல ஒரு சிகப்பு துணிய கையில எடுத்துக்கிட்டு ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு போனா சுதாகர். அங்க திருடங்க சுதாகரை கவனிச்சாங்க. கவனிச்ச அவங்க, டேய், இங்க ஒருத்தன் நம்மளுக்கு தனியா மாட்டிருக்கிறான், எப்படியாவது இவனை பயப்படுத்தி ஆடுங்களை தூக்கிடலாம். ஆமாண்டா, சரி வா போலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு சுதாகர் கிட்ட வந்தாங்க. சுதாகரும் அவங்கள பார்த்தான். டேய், இங்க பாரு கத்தி, உன்னை குத்தி கொலை பண்ணிடுவோம், மரியாதை எங்களுக்கு 2 ஆடை கொடு. அப்ப சுதாகர் யோசிக்க ஆரம்பிச்சான். அண்ணன், தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, ஆடுங்களை வேணா கூட்டிட்டு போங்க, ஆனா இந்த பையன் மட்டும் கேட்காதீங்க அண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே திருடங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பையில நகை நட்டு பணம் இருக்குதுன்னு திருடங்க 2 பேரும் யோசிச்சு, டேய், உன் கையில இருக்கிற பைய குடுக்கல, உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். திருடனுங்களும் அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சாங்க. அவன் ஆத்தங்கரைக்கு வந்து தண்ணியில அந்த பைய தூக்கி போட்டுட்டான். உடனே திருடனுங்களும் தண்ணியில எகிரி ஊத்துறானுங்க. நீச்சல் தெரியாம தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனானுங்க. டே முட்டாளுங்களா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் ஆடை கொண்டு வந்து கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனா. வீட்டுல போய் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான். தாத்தாவும் வைதேகியும் புருஷனை பார்த்து பாராட்டுனாங்க. இப்படி சுதாகர் அவனோட புத்திசாலி தனத்தினால ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.